நாம காலங்காலமா கொண்டாடிட்டு வர ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் இருக்கு. உதாரணத்துக்கு நவராத்திரி எடுத்துக்கோமே, அது ஒரு பர்ஃபெக்ட்லி டிசைன்ட் ஹார்மோன் தெரப்பி, தட் டு ஸ்பெசிஃபிக்லி ஃபார் உமன். சரி, ஹார்மோன்னா என்ன? ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனா என்னெல்லாம் நடக்கும்? நவராத்திரினா என்ன? நவராத்திரியை ஏன் ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு சொல்றோம்? இதை பத்திலாம் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஹார்மோன்ஸ் அப்படின்றத சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ணும்னா, நம்ம ரத்த குழாய்கள் மூலமா எந்தெந்த உறுப்பு என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போய் சேர்க்கறது தான் ஹார்மோன் அப்படிங்கிறது. நம்ம உடல்ல பிரெயின் பாடி கனெக்ஷனை டோட்டலா கண்ட்ரோல் பண்றதே இந்த ஹார்மோன்ஸ் தான். சரி, இப்போ ஹார்மோன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனா என்ன நடக்கும்? அதையுமே சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற நம்மளோட பெரிய பிரச்சனைகளான தைராய்டா இருக்கட்டும், உடல் பெருமனா இருக்கட்டும், பிசிஓஎஸா இருக்கட்டும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், ஏன் மூட் ஸ்விங்ஸே இருக்கட்டுமே, இது எல்லாத்துக்கும் மூல காரணமா விளங்குறதே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு தான் ஹார்மோன் தெரப்பி அப்படின்றத செய்யறாங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நாம காலமா கொண்டாடிட்டு வர்ற நவராத்திரி அப்படிங்கறதே ஹார்மோன் தெரப்பி தான். நவராத்திரினா என்னங்க? 9 நாள் இரவு நேரங்கள்ல கொண்டாடுற பண்டிகை. இரவுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற ஒத்துமையை பத்தி நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். பார்க்காதவங்க இந்த லிங்க்ல போய் பாருங்க. இந்த பண்டிகையை கொண்டாடுற காலத்தை கூட ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஏன் நவராத்திரியை நம்ம ஜூன்லயோ ஜூலைலயோ கொண்டாடாம இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல கொண்டாடுறோம்? அதுக்கு காரணம் ஷரத் ரித்து. ரித்து அப்படின்றது காலம், ஷரத் அப்படிங்கிறது மழைக்கால மாற்றம். இந்த கால மாற்றத்தும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மோட எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த 2 பிரச்சனைகளுக்கும் தீர்வா விளங்குறது தான் நவராத்திரி அப்படிங்கிறது. சரி, நவராத்திரி டைம்ல நாம என்னெல்லாம் செய்யறோம்? விரதம் இருப்போம், மெடிடேஷன் செய்வோம், மந்திர ஜபம் செய்வோம், ஒரு குரூப் எனர்ஜிக்காக ஆக்டிவிட்டிஸ், அதாவது கோலு, பாடல்கள் பாடுறது, இப்படி பல கிரியேட்டிவான விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். அதை தொடர்ந்து சுண்டல் அப்படின்றத சாப்பிடுவோம். இந்த டிசைனே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தாங்க. நம்ம வெல்னஸ் சென்டர்ஸ்லாம் போனா என்ன நடக்கும்? நம்ம கையில ஒரு சார்ட் கொடுப்பாங்க, அதுல டே டு டே பிளான்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து நம்மளுக்கு ஒரு ஃபுட் சார்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நவராத்திரிக்கும் இதே டிசைன் தாங்க. நவராத்திரியை 9 நாளா பிரிச்சிருப்பாங்க. அந்த 9 நாள்ல 3 நாளா தனித்தனி செக்மெண்ட்ஸா பிரிச்சுட்டு கடைசி நாள் விஜயதசமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நவராத்திரியில முதல் 3 நாள துர்கா அப்படின்ற தெய்வத்துக்கு உரியது அப்படின்னு நம்ம சொல்றோம். துர்கா அப்படின்ற தெய்வம் ஸ்பெசிபிக்கா எதோட ரிலேட் ஆகும்? அசுரர்களை அழிக்கிற தெய்வம் அப்படின்றதோட ரிலேட் ஆகும். இந்த முதல் 3 நாட்கள்ல எடுத்துக்கிற உணவுப் பொருட்களை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு அப்படின்ற சுண்டல்களா இருக்கும். இதுல அயர்ன், ஃபோலேட் அப்படின்ற சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு அது மிகவும் உதவுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அசுரம் எதுங்க? நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் தான். ஸோ இந்த 3 நாட்களை டீடாக்ஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வர்ற 3 நாட்கள் லக்ஷ்மிக்கு உகந்த நாட்களா நம்ம செலிப்ரேட் பண்றோம். லக்ஷ்மி அப்படின்ற தெய்வம் எதோட நம்ம ஒப்பிடுறோம்? வளத்தோட ஒப்பிடுறோம். இந்த காலகட்டங்கள்ல நம்ம பட்டாணி, காராமணி, வெள்ளக்கொண்ட கடலை அப்படின்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறோம். அதுல ஜிங்க் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கு. இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற எஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோனை பேலன்ஸ் செய்யும். இது நம்ம உடலை உள்ளிருந்து பொலிவேற்றும். இதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். நம்ம ஸ்கின், ஹேர் இது எல்லாமே வந்து பொலிவுறும். அடுத்த 3 நாட்களை நம்ம சரஸ்வதி அப்படின்ற தெய்வத்தோட ஒப்பிடுறோம். அவங்க யாரு? ஒரு காம், மெடிடேட்டிவ், ஞானத்துக்கான கடவுள் அப்படின்னு நம்ம வந்து கும்பிடுறோம். அதே போலதான் இந்த பீரியட்ல வேர்க்கடலை, எள்ளு, கொள்ளு இப்படிப்பட்ட சுண்டல்களா சாப்பிடுவோம். அது வந்து கிரவுண்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவுப் பொருட்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற ப்ரொஜெஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோனை பேலன்ஸ் பண்றது மட்டும் இல்லாம செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோனுக்கும் சப்போர்ட் செய்யும். கடைசியா விஜயதசமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம்.
விஜயதசமியும் போது நம்ம என்ன செய்வோம்? சக்கரை பொங்கல், பாயாசம், இப்படி ஸ்வீட்டான விஷயங்களா சாப்பிடுவோம். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடல்ல டொப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு, அது தூண்டும் விதமா இது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜட்டா அக்னி அப்படின்றது வந்து நம்ம டைஜஸ்டிவ் ஃபயர், அதையும் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல எனர்ஜியை ரெஸ்டோர் செய்யும். இப்படிதாங்க நவராத்திரி அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ஹார்மோன் தெரப்பியா விளங்குது. நவராத்திரியோட ஃபுட் சயின்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குல்ல. இனிமே நீங்க நவராத்திரியில சுண்டலை மிஸ் பண்ண மாட்டீங்க தானே? இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க.